नमस्ते। प्राथमिक सौदागर और बालू कहानी फुल स्टोरी। दो सौदागर थे, இரண்டு வியாபாரிகள் இருந்தனர், ट्रेडर्स। एक का नाम था राजू, ஒருத்தனோட பேர் ராஜு ததா மற்றும் दूसरे का नाम मोती, ரெண்டாவது இருக்கக்கூடியவனோட பேர் மோத்தி। दोनों में बड़ी दोस्ती थी, ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள்। एक दिन ஒரு நாள் वे दोनों एक जंगल से होकर कहीं जा रहे थे, ஒரு நாள் அவர்கள் இருவர் ஒரு காட்டுக்குள்ள கூடி எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க। अचानक திடீர்னு एक बालू उधर आते हुए दिखाई पड़ा, திடீர்னு ஒரு கரடி அந்த பக்கமாக அங்கேருந்து வர்றதை இவங்க பார்த்துட்டாங்க। बालू को देखकर राजू डर के मारे अपनी जान बचाने के लिए एक पेड़ पर चढ़ गया। அந்த கரடியை பார்த்ததுமே ராஜு பயந்துக்கிட்டே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறிட்டான்। பர்னா ஆனால், மோத்திக்கோ சடுனா நகி ஆத்தாத்தா, மோத்திக்கு மரம் ஏற வராது, மரம் ஏற தெரியாது। बालू को बहुत नज़दीक आते हुए देखकर बेचारा मोती अपनी जान बचाने की तरकीब सोचने लगा। கரடி ரொம்ப பக்கத்தில் வர்றதை பார்த்துட்டு அப்பாவியான அந்த மோத்தி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு வழியை யோசிக்க தொடங்கினான்। உஸ்னே சுனாத்தா, அவன் கேட்டிருந்தான் கி என்னன்னு, பாலு மரே ஹுயே ஆத்மிக்கோ நகி காத்தா, கரடி இறந்து போன மனிதர்களை சாப்பிடாது அப்படின்றது ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்தான்। इसलिए वह तुरंत अपनी सांस रोक कर मुर्दे की तरह जमीन पर लेट गया। அதனால் அவன் துரந்து உடனே சடனாக தன்னுடைய சான்ஸ்னா பிரீத்திங் மூச்சை நிப்பாட்டிட்டு இறந்து போனவங்க போல தரையில் படுத்துக்கிட்டான்। பாலு உஸ்கே பகுத் நிகட் ஆ கயா, கரடி அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு। அவரு உஸ்னே उसके मुंह नाक कान और छाती को सूंघने लगा। அப்புறம் அவனுடைய வாய், மூக்கு, காது மற்றும் மார்பெல்லாம் நுகர்ந்து பார்க்குது, ஸ்மெல் பண்ணி பார்க்குது। மோத்தி சான்ஸ் ரோக்கர் சுப் சாப் லேட்டா ஹுவாத்தா, மோத்தி தன்னுடைய மூச்சை நிறுத்திக்கிட்டு அமைதியாக படுத்து கிடந்தான்। பாலு உசே முர்தா சமஜ்கர் சலா கயா, கரடி அவனை இறந்து போனவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுச்சு। பாலு குச் தூர் சலா கயா, கரடி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு। அப்பு ராஜு பேடு சே நீச்சே உதரா, அப்போ ராஜு மரத்துலேருந்து கீழே இறங்கினா। அவர் மோத்தி கே பாஸ் ஆக்கர், மோத்திக்கு பக்கத்தில் பூச்சா கேட்குறா, மோத்தி பாலுனே துமாரே கான் மே கியா கஹா, மோத்தி கரடி உன்னுடைய காதில் என்ன சொல்லுச்சு? மோத்தினே ஜவாப் தியா, மோத்தி பதில் சொல்கிறான்। பாலுனே முஜ்சே யஹி கஹா கி, கரடி என்னிடத்துல இந்த மாதிரி சொல்லுச்சு கி என்னன்னு, ஜோ மித்ர
मुसीबत में साथ नहीं देता, उस पर कभी विश्वास मत करो. சொல்லுச்சு என்னன்னா, எந்த நண்பர்கள்லாம் ஆபத்து சமயத்தில் உடன் இருக்கலையோ அந்த உஸ்பர் அவங்க மேலே எப்பயுமே நம்பிக்கை வைக்காதீங்க. விஸ்வாஸ்னா விஸ்வாசம், பிலீவ் பண்ணாதீங்க அவங்கள. யக் சுன்கர், இதை கேட்டுட்டு ராஜு பகுத் ஷர்மிந்தா ஹுவா. ஷர்மிந்தானா வெக்கப்படுறது. இதை கேட்டுட்டு ராஜு ரொம்ப வெக்கப்படுறான், அவனுக்கு ரொம்ப சேமா போச்சு. சீக் மாறல். मित्र का लक्षण है मुसीबत में काम आना. ஒரு நண்பனுடைய லட்சணம் என்னன்னா ஆபத்தில் உதவியாக இருக்கிறது. தமிழில் ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது போல தான். தன்யவாத்.